கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன சார் சுகவாசி பிரமாதமா உங்களால இருப்பீங்க சார். அம்மா வாரம் ஒரு தலைமை தாங்குறாங்க, அவங்களுக்காக தலைமை உரை எழுதிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாரத்துக்கு இப்ப என்ன அவசரம்? தலைமை உரைக்கு ஒண்ணு அவசரம் இல்லை சார், அது எனக்கு கொஞ்சம் சில்லற அவசரம் இல்லையா? ஒரே கேட்டு தொலைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு எழுதணும், தூக்கி எறிஞ்சிட்டுங்களேன். இந்த 50 ரூபா சார் 6 வருஷமா இதே 50 ரூபாய் கொடுக்குறீங்களே, பேப்பருக்கு அப்புறம் படிக்கிறது இல்லையா நீங்க? விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு சார், கொஞ்சம் கூட்டி கொடுங்க. இது ஐயா டிபார்ட்மெண்ட் இல்ல, அம்மா டிபார்ட்மெண்ட். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஹலோ, அம்மா வந்துட்டாங்க. ஹலோ சார். என்னையா மிஸ்டர் பராங்குஷம், எப்படி இருக்கே? இருக்கேன் சார், அம்மா தயவால சாப்பாட்டுக்கு பழுது இல்ல, அமக்களமா இருக்கேன். குட் குட். மீனாட்சி, ஒன் டிபார்ட்மெண்ட், நான் மேல போறேன். காலேஜ் போயிட்டு ஏம்மா, ஐநாவர கூட்டத்துல நான் எழுதி கொடுத்தபடியே அமக்களமா பேசிட்டீங்களா? பத்திரிகை எல்லாம் போட்டிருக்கேன். நீ எழுதி கொடுத்தத நான் எங்க பேசினேன்? அத அப்படியே கீழ்ச்சி போட்டு என் சொந்தமான பேசினேன். இருக்கலாம், உங்களுக்கு என்னம்மா சாட்சாத் சரஸ்வதி, கையில ஒரு வீணை மட்டும் இல்ல, உங்களுக்கு வராத ஐடியாவா? ஏயா, இந்த சரோஜா முத்தியா ஏதோ ஒரு பத்திரிகையில தொடர்கதை எழுதுறாங்களாமே, அதுக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு? ஏதோ ஒரு பத்திரிகையா? சங்கீதா என்ற பத்திரிகையில தொடர் நாவலா எழுதிட்டு வராங்க, எக்கச்சக்கமான சேல். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா? அந்தம்மா அந்த கதையை எழுதல, நீ அவ்வளவு நல்ல கதை எழுதுற? எழுதுவோம்மா. ஏயா, அத என் பேர்ல போட்டு கூடாது? எங்க ஐநாவரம் கூட்டத்துக்கு எழுதி கொடுத்தே கிழிச்சு போட்டுட்டேன்னு சொன்னீங்க, இதுக்கு எப்படி? அவங்க 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு 3000 என்னையா சுண்டைக்கா பணம்? என்கிட்ட கேட்டிருந்தா நான் 5000 ரூபாய் கொடுத்துருப்பேன். ஐயா, ஐயோ தெரியாம போச்சு, தோணலையே, இந்த மரமண்டைக்கு தோணலையம்மா, நான் என்ன பண்றது? இப்ப மட்டும் என்னம்மா, கிளியும் புலியும் அப்படின்னு ஒரு கதை வச்சிருக்கிறேன். அவங்க சங்கீதால எழுதினாங்க அவங்க பேர் மேல, உங்களுக்கு சங்கு பத்திரிகையில எழுதி கொடுத்துறேன் உங்க பேர் மேல. அத செய்ய முதல்ல மேனேஜர் இந்த ஆளுக்கு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருப்பு. ஓகே ஓகே ஓகே, டபுள் ஓகேமா. என்னம்மா இது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ற? உனக்கு இதெல்லாம் தெரியாது, சொசைட்டில இதெல்லாம் தேவை. கமா, நீங்க 2 பேரும் பார்த்துட்டு போறதுக்கு ரெடி ஆகணும். கமான் கோ. என்னையா பராமரிசம்? போலீஸ் கமிஷனர் உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட், எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வாயளவுல பாராட்டிட்டு போயிட்டாரு, நீங்களும் சரி நிட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? என்னையா சொல்ற? ஏம்மா, நடந்த நிகழ்ச்சி, ஐயோ சாரி அம்மா, ஐயோ சாரி, சோஃபா நினைச்சு கைய வச்சுட்டேன். நடந்த நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சியா? கிரேட் சோசியல் சர்வீஸ். இதெல்லாம் பேப்பர்ல பிளாஷ் பண்ணி நம்ம நேம கேஷ் பண்ணிருக்கலாமம்மா. நீ சொல்றது ஒண்ணும் புரியல. ஹோட்டல் சோலாவுல ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி பிரஸ் ரிப்போர்ட்டர் கால்பார் பண்ணி பிக் ஷாட்ஸ்க்கு எல்லாம் இன்விடேஷன் அனுப்பி அங்க பெரிய விழா நடத்தணும். விழாவில ஒண்ணுக்கு பட்டா நம்ம போய் சொல்லலாம், தப்பு இல்ல. பத்திரிகைக்காரங்க நம்பி அதை எழுதிடுவாங்க. இத பாருங்க, இந்த செய்தி அரசாங்கத்துடைய மேலதிகாரிகள் கவனத்துக்கு போகலாம். அதுல இருந்து அரசாங்க விருது நம்ம மகளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்படியா? ஆனா நம்ம பொண்ணு எப்படியா நாமளே பாராட்டுகிறது? இத நீங்களே நடத்துற மாதிரி வெளியே ஏன் காட்டிக்கிறீங்க? பொறுப்பை எங்கிட்ட விடுங்க. தனியா ஒரு சங்கம் ஓபன் பண்ணி அது மூலமா இந்த விழா நடக்குது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். சங்கத்துல யார் தலைவர், மெம்பர்ஸ் யாருன்னு யாராவது கேட்க போறாங்களா? விழா முடிஞ்ச உடனே சங்கம் அம்பேல். அம்பேல்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இது பாருமா, நீங்களும் விழாவுக்கு விருப்பம் இல்லாம வர மாதிரி வரணும். இதெல்லாம் ஒரு ஷோ. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய். வணக்கம். யார் மன்னி? மீனாட்சி லாண்டரில இருந்து வந்திருக்கேன். லாண்டரி கம்பெனிக்கு இங்க என்ன வேலை? நீ போட்டுக்கிற சூட்டு கோட்டெல்லாம் என்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கினது. சுமார் மேன், சுமார் சுமாரியா முக்கியமான வர. வணக்கம். வாங்க வணக்கம் 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 வணக்கம். எவரிதிங் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கு. அது பார், அவங்க எல்லாம் வராங்க. அதோ. ஹலோ லலிதா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. மீனாட்சி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இன்னைக்கு ஊர்ல எங்க பார்த்தாலும் உன் மகளை பத்தி தான் பேச்சு. லலிதா பண்ணது ரொம்ப சாதாரண காரியம். இருந்தாலும் அதுக்காக இவ்வளவு பெரிய விழா ஏற்பாடு பண்ணி அதுல என்ன இன்வைட் பண்ணி, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. இருந்தாலும் இவ்வளவு பெரிய சங்கத்துல இருந்து கூப்பிடும் போது நாங்க வராம இருக்க முடியுமா? ஐயோ, இந்த விழாவுக்கு வர சொல்லி இந்த அம்மா கிட்ட சம்மதம் வாங்குறதுக்குள்ள ஒரு புள்ளிமான பிடிச்ச கதையா. நீங்கெல்லாம் போய் சேர்ல உட்காந்து பேசலாமே. டைம் ஆகுது. ஐயோ ஜெயா,
ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கீங்க, கைட்டு கொடுத்துறேன். 2 மணி நேரத்தை திருப்பி தரேன்னு சொன்னேன், 4 மணி ஆகுது. சொன்ன நேரத்துக்கு பெரிய மனுஷாளுங்க வர மாட்டேன்றாங்களே, என்ன பண்ண சொல்றேன்? அதெல்லாம் முடியாது. இந்த சூட்டுக்கு சொந்தக்காரன் இதே விழாவுக்கு வர போறான், அது அவனுக்கு தேவை. கைட்டு. இந்த விழாவை நான் தாயா முன்னிருந்து நடத்தணும். ஒரு 2 மணி நேரம் டைம் குடியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரம் கைட்டு கொடு. அப்ப விழாவில கட்டியோட நிக்க சொல்றியா? எப்படி நிப்பியோ சீக்கிரம் கைட்டு. விட மாட்டான் போல இருந்தே. பாக்குறாங்க. ஒண்ணு செய், ரூமுக்கு வா, கைட்டு தரேன். ஓகே வா. Yes, first you, yes. Both yes. இவன் துணியை கழட்டி இவனே துவைக்க போறான் உள்ள. ஹாய். ஹலோ சார். ஹலோ. This is my professor. This is my father. I am happy to meet you, sir. Pleased to meet you, sir. உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவான். Please sit down. Thank you. லலிதா, அவையும் பின்னாலே சுத்துறான். எனக்கு என்னமா தெரியும்? மன்றத்துல அவரையும் கூப்பிட்டாங்களோ என்னவோ. மேடம், எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ. நண்பர்களே, இந்த மனிதாபிமான மன்றம் ஆரம்பித்து 8 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 9வது ஆண்டு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினத்தில் மனிதன் தான் சுயநலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதை நொறுக்கி ஒரே குடும்பமாக ஒரே ஒத்துமையாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது மனிதாபிமான மன்றத்தினுடைய கொள்கையாகும். அந்த கொள்கையை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டுதோறும் மனிதகுல திலகங்கிற பட்டத்தை வழங்குவது உங்களுக்கு தெரிந்ததே. இந்த ஆண்டு இந்த மனிதகுல திலகங்கிற பட்டத்தை மதிப்பிற்குரிய லலிதா அவர்கள் பெறுகிறார்கள். லலிதா அவர்கள் சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தாய், தர்மத்தாய் மீனாட்சி அம்மா அவர்களின் வளர்ப்பாகும். லலிதா அவர்களுக்கு கிடைத்த பாராட்டு அம்மா மீனாட்சி அம்மாவிற்கு கிடைத்த பாராட்டாகும். இப்பொழுது லலிதா அவர்கள் பட்டத்தையும் பதக்கத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமாக அழைக்கிறோம். மாலை அணிவிக்கிறோம். பெரியோர்களே, இந்த பட்டத்துக்கு நான் உரியவள் அல்ல. குழந்தையை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக நான் கார் தான் கொடுத்து உதவினேனே தவிர அந்த குழந்தையை காப்பாத்தின முழு பெருமையும் என் சகோதரர் பக்கத்துல இருக்கும் அந்த உத்தமரைத்தான் சேரும். அவருக்கே இந்த பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை மன்னிக்க வேண்டும். இந்த பரிசை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. யாரும் சாதிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் சாதிச்சிருந்தா இப்படி ஒரு விழா கொண்டாடலாம், பரிசு கொடுக்கலாம். ஆனா நான் செஞ்சதோ ரொம்ப சின்ன உதவி. அது உதவின்னு சொல்றது கூட சரியில்லை, மனிதன் செய்யக்கூடிய ஒரு சிறு கடமை. ஒன்றை செயலாளர் சொன்னார், நாட்டில் இப்போ சுயநலம் ரொம்ப தலை தூக்கி நிற்குதுன்னு. பணக்காரங்களை பொறுத்த மட்டும் அது வாஸ்தவமா இருக்கலாம். ஆனா ஏழைங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி உதவிகளை ஆயிரக்கணக்கில் தினமும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்ததுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் தான். பணக்காரங்க மத்தியிலையும் ஊழலுக்கு ஆசைப்படாத உண்மைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறத நான் இங்க பாக்குறேன். அந்த உள்ளத்தை மனதார வாழ்த்துறேன். ஹாய் பாலு, பார்த்து 4 மாசம் ஆச்சு. எப்படி இருக்கே? கமான் சிடா. பாலு, நான் காலேஜ் 3 மாசம் தான் படிச்சேன். ஆனாலும் உன்னை மறக்க முடியல. வெல், தேங்க் யூ.
நானும் எங்க நண்பர்களும் கூட உங்களை பத்தி அடிக்கடி பேசுவோம். எங்க வகுப்புல இருந்த ஒரே மாணவி நீங்க. மலையாவில இருந்து படிக்க வந்தீங்க. நாட்டியத்து மேல இருந்த ஈடுபாட்டுல படிப்பை விட்டுட்டீங்க. பாலு, you know what? நான் நாட்டியத்தை விட்டுட்டேன். வாட்? படிப்பு 3 மாசத்துல விட்டீங்க, நாட்டியத்தை 4 மாசத்துல விட்டீங்களா? நோ நோ நோ, அதே 3 மாசத்துல தான் விட்டேன். உங்ககிட்ட எல்லாமே 3 மாசம் தான் போல் இருக்கு. அடுத்த 3 மாசத்துக்கு என்ன படிப்பு? நான் இப்ப படிக்கல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. Is it? That's a surprise. Congratulations. ஆமா, என்னங்க கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் எங்க அப்பாவுக்கே சொல்லலையே. மிஸ்டர் சந்திரசேகரன் நான் என் ஸ்நேகிதி வீட்டுல பார்த்தேன். பார்த்த உடனே அவர்தான் என் கணவர்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கு சாயந்தரமே அவர் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் தான் அப்பாவுக்கு லெட்டர் எழுதினேன். அப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. வருத்தப்படுறது எங்க குடும்பத்திலே கிடையாது பாலு. ஆமா, உங்க கணவர் எங்க? அவர் ஒரு இன்டர்நேஷனல் பைலட். வெளிநாட்டு விமானங்கள்ல வேலை செய்யறார். 15 நாளுக்கு ஒரு முறைதான் இந்தியாவுக்கு வருவார். வந்தா 2 நாள் தங்குவார். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 முறை வந்திருக்காரு. ஐயா, அது எப்படி? 15 நாள் அவர் இல்லையேங்கிற கவலை, வந்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல போயிடுவாருங்கிற கவலை, இப்படி வாழ்நாள் பூரா கவலையிலேயே போயிடும் போது இருக்க. வருத்தப்படுறதா எங்க குடும்பத்திலே கிடையாதுன்னு சொன்னேனே. 2 நாள் அவரோட சந்தோஷமா இருப்பேன். அந்த 2 நாளை நினைச்சு பார்த்து அடுத்த 15 நாள் சந்தோஷமா இருப்பேன். பாலு, நினைச்சு பாக்குற இந்த சக்தியை கடவுளுக்கு கொடுத்திருக்கிறத நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். எவ்வளவு பெரிய உண்மையா நீங்க எவ்வளவு எளிமையா சொல்லிட்டீங்க. ஐயோ, நான் பாருங்க வந்த விஷயத்த மறந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவானே சொல்லுவோம், ஞாபகம் இருக்கு? சுந்தரம். சுந்தரம். அந்த சுந்தரத்துக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி கலெக்ட் பண்றோம். அதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில நீங்களும் என் கூட கலந்துக்கணும். இவ்வளவுதானே? டன். தேங்க்யூ வெரி மச். சாரி, நான் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு புதுமை தான் செய்வேன். ஆனா நீங்க ஒரே காரியத்துல பல புதுமைகளை செஞ்சிருக்கீங்க. வரதட்சணை வேணான்ட்டீங்க, பரிசுகள் கூடாதுன்ட்டீங்க. எங்க ராமு கல்யாணத்துக்காக நாங்க ஏற்பாடு செஞ்சிருந்த தமிழ் மந்திரத்தை உங்க கல்யாணத்திலே அரங்கேற்ற சம்மதிச்சீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. படம் எல்லாம் எடுத்தேன். படம் செய்தி எல்லாத்தையும் உடனே பேப்பர் கொடுத்து அமைச்சிடுறேன். தலைப்பு என்ன தெரியுங்களா? என்ன? சீர்திருத்த தாய். நல்ல கொட்டை எழுத்துற. செய்தி என்ன தெரியுங்களா? கோட்டீஸ்வரி. பேர் என்ன? என் பேரை உனக்கு மறந்து போச்சா? ஓ, கோட்டீஸ்வரி மீனாட்சி அம்மாள் தன்னுடைய மகளை சர்வசாதாரண குடும்பத்தில் பிறந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்து சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எப்படிப்பா? அப்படி எல்லாம் வேணாயா, நான் சொல்ற மாதிரி போட்டு. மாப்பிள்ளை பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். சரி. இருந்தாலும் லட்சியத்திற்காக மிகவும் எளிமையாக வாழ்பவர். லட்சியவாதி. அப்படி போறியா? ஓகே ஓகே, டபுள் ஓகேமா. வெரி குட். எப்ப நம்ம உண்மையை சொல்றது இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டோமோ, எப்படி போட்டா என்னமா? ஆமா, தம்பதிகளை எந்த ஊருக்கு தேர்ந்தெடுப்புக்கு அனுப்ப போறேன்னு சொன்னீங்கன்னா அதையும் பெருசா பிளாஷ் பண்ணிடுறேன். இங்கிலாண்டா, சுவிட்சர்லாண்டா, இல்ல ஐலண்டா? ஒரு லேண்ட் இல்ல, இங்கதான் எங்கயோ பக்கத்துல போறாங்களாம். இதுதான் மாப்பிள்ளையினுடைய முடிவு. இங்க என்ன வடபழனியா? லோக்கல்ல தேர்ந்தெடுப்பு கொண்டாண்டாக்க எடுப்படாதம்மா. பத்திரிகை நியூஸுக்கும் ஒரு கெட்ட பேர் இருக்காது. சரி, நானே நியூஸ மாத்தி கொடுத்துக்கிறேன். அயல் நாட்டுக்கு சென்று தேர்ந்தெடுப்பு கொண்டாடுவது ஒரு போலி கௌரவம். நமது நாட்டு செல்வத்தை அயல் நாட்டிலே செலவு செய்வது ஒரு பாவச் செயல். அதை கண்டிப்பதற்காக தான் மீனாட்சி அம்மாள் தன் மகளையும் மருமகனையும் உள்நாட்டிலேயே கொண்டாடுங்கள், தேர்ந்தெடுப்பை கொண்டாடுங்கள் என்று அறிக்கை விட்டுவிட்டார்கள். வெரி குட். வீதியிலிருந்தே அவர்களுக்கு தாய்நாட்டு பற்று எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே போடியா. என் போட்டோ போடும்போது மட்டும் நல்ல பெருசா போடு. ஒரு குட் நியூஸ். இதுல மொத்தம் 60 எடுத்தேன். 59 உங்க போட்டோ. ஒரே ஒரு போட்டோ தான் தம்பதிகள். மேனேஜர், பராமரிப்புக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தா. அம்மா 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 அம்மா